ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்ச டேஸ்டியான மீன் குழம்பு தாங்க பார்க்க போகிறேன். சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் கடையில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு, வெந்தயம், சீரகம் சேர்த்து தாளிச்சிக்கலாம். ஒரு முழு பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன். கருவேப்பிலை சேர்த்து அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. 2 தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கூடவே உப்பு சேர்த்து நல்லா வதங்கி வரட்டும். நான் லெமன் சைஸ் புளி எடுத்திருக்கேன், அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து 2 ஸ்பூன் குழம்பு மிளகா பொடி சேர்த்து அதையும் நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சதை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு காரெல்லாம் பார்த்துக்குங்க. 10 நிமிஷம் கொதித்து வந்த பிறகு நம்ம மீன் சேர்த்துக்கலாம். இதை அப்படியே மூடி வச்சுக்கலாங்க 10 நிமிஷம். 10 நிமிஷம் ஆன பிறகு பார்க்கலாம். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பெப்பர் பொடி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பச்சை கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து எடுத்தால் சூப்பரான மீன் குழம்பு ரெடிங்க. நான் இட்லி எடுத்து சர்வ் பண்ண போகிறேன். சூப்பரான காம்பினேஷன். இந்த காம்பினேஷனில் யாருக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய்.